நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை. நீ அம்மாவுக்கு சாப்பாடே போடல, ஆனா முதியோர் இல்லத்துல போய் நீ சாப்பாடு போட்டு என்ன பிரயோஜனம்? கண்டிப்பா. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. இப்ப ஜோதிட ஞானத்துக்கு யாரு? சகாதேவன் தான் காரணம். ஏன்னா அவங்க அப்பா சொன்னாரு, என்னை சாப்பிட்டு விடு, உனக்கு எல்லா ஞானமும் நான் தருவேன்னா. 4 பேர் வேணான்ட்டான். ஆனா 5வது சகாதேவன் சாப்பிட்டான். அப்பதான் முற்காலத்தை உணர்ந்து விட்டான். அதாவது கண்ணனான இறைவனை உணர்ந்தவன் ஒருவனே, அவன் தான் சகாதேவன். அவன் தான் மிதுன ராசி. மிதுனத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் முக்காலத்தை உணரும். அது காரணம் என்ன? தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற வாசகத்தை சரியா பயன்படுத்தணும். அப்ப சத்யவன் சாவித்திரி என்ன பண்ணா? தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தன் கணவனை இழந்து விட்டால் அதனுடைய துக்கத்திற்காக அப்படின்னு போனாங்க. அப்போ ஞானப்பால் அருந்திய மாணிக்க வாசகர் அப்ப தாயிற் சிறந்த கோயில 10 மாதம் சுமந்து ரத்தத்தை பாலாக்கி கொடுத்ததை விட வேற எதுவும் கிடையாது. கடைசியில நம்ம என்ன சொல்றோம்? எல்லா பரிகாரம் பண்ணிட்டு பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுங்க. இப்போ ஃபைனல் எங்க வருது? பசுவுக்கு அகத்திக்கீரை ஏன் கொடுக்குறோம்? எவ்வளவு கசப்பாக இருந்தாலும் அது பால் வெண்மையாக தருகிறது. அதை தான் நம்ம இங்க சொல்றோம், அம்மா கொடு, அம்மா சொல் பேச்சு கேளு, அம்மா கவனிச்சுக்கோ, இங்க அப்பா சொல்ற பேச்சை கேளு. ஆக தாய், அதுதான் 5ஆம் பாவமும் அல்லது 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகம். அந்த கிரகத்தின் வாயிலாக பரிகாரத்தை தேடிக்கொள் என்பதுதான்.